வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண கேமரா கதை இல்ல. போட்டோகிராஃபி, ஃபில்ம் மேக்கிங் இது ரெண்டையுமே தலைகீழா மாத்தின ஒரு லெஜெண்டரி கேமரா சீரிஸ பத்தி தான். எப்படி ஒரே ஒரு கேமரா லைன் போட்டோகிராஃபி, ஃபில்ம் மேக்கிங் ரெண்டையுமே மாத்துச்சு? இந்த கேள்விக்கு பதில் தேடித்தான் நம்மளோட இந்த பயணம் இருக்க போகுது. வாங்க உள்ள போலாம். நம்ம கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இது எல்லாத்துக்கும் விதை போட்ட ஒரு கேமரால இருந்து. ஆமாங்க, அதுதான் கேனன் EOS 5D. பாருங்க, 2005ல கேனன் 5D வந்தப்போ அது போட்டோகிராஃபி உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இதோட கோர் டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பெரிய ப்ரோ கேமராக்கள்ல மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா 5D அதை மாத்தி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி செஞ்சது. அப்போ 5Dய அவ்வளோ ஸ்பெஷல் ஆக்குனது எது? அதுதான் இந்த ஃபுல் ஃப்ரேம் சென்சார். சிம்பிளா சொல்லணும்னா 35mm ஃபிலிம் இருக்குல்ல, அதே சைஸ்ல ஒரு டிஜிட்டல் சென்சார். இதனால இது நிறைய வெளிச்சத்தையும் டீடைல்ஸையும் பிடிக்கும். ரிசல்ட் செம்ம குவாலிட்டியான போட்டோஸ். அதனால தான் ஃபுல் ஃப்ரேம் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. சோ இதோட தாக்கம் என்னன்னு பாருங்க. 12.8 மெகா பிக்சல் ஃபுல் ஃப்ரேம் சென்சார். ஆனா விலை மொத்த ப்ரோ கேமராக்கள்ல பாதிக்கும் கம்மி. அதோட கேமராவும் சின்னதா லைட் வெயிட்டா இருந்துச்சு. இதனால கேனன் மார்க்கெட்ல தங்களோட இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டாங்க. ஹை அண்ட் போட்டோகிராஃபியை எல்லாருக்கும் கொண்டு சேர்த்தது தான் இதோட உண்மையான வெற்றி. சரி, போட்டோகிராஃபி ஓகே. அடுத்து என்ன? கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. 5D Mark IIவோட என்ட்ரி, அதோட வந்த ஒரு புரட்சிகரமான ஃபீச்சர். 3 வருஷத்துல 2008ல வந்த 5D Mark II மொத 5D போட்டோஸ்க்கு என்ன செஞ்சுச்சோ அதை வீடியோக்கு செஞ்சுது. இதோட மொத்த இம்பாக்டும் வீடியோ மேலதான். கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு புது உலகத்தை திறந்து வச்சது. 1080p இந்த நம்பர் தான் மேஜிக். ஃபுல் HD வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்த மொத ஃபுல் ஃப்ரேம் DSLR கேமரா இந்த Mark II தான். இது சும்மா ஒரு அப்டேட் இல்ல, இது ஒரு புரட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சினிமாவிலலாம் பாப்பீங்களே, பேக்ரவுண்ட் பிளர் ஆகி சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ்ல இருக்கும். அந்த சினிமேட்டிக் லுக் அது வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லியான வீடியோ கேமராக்கள்ல மட்டும்தான் சாத்தியம். ஆனா Mark II வந்ததுக்கு அப்புறம் சின்ன பட்ஜெட் ஃபில்ம் மேக்கர்ஸ், யூடியூபர்ஸ், டாக்குமெண்ட்ரி எடுக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த லுக் கிடைச்சது. ஓகே, இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. போட்டோ சூப்பர், வீடியோ புரட்சி பண்ணியாச்சு. அடுத்து இப்போதான் கேனன் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்டு அவங்க ஃபார்முலாவை செதுக்க ஆரம்பிச்சாங்க. மார்க் 2ல இருந்த சில குறைகளை மார்க் 3 சரி செஞ்சது. பாருங்க, மார்க் 2ல ஆட்டோ ஃபோக்கஸ் கொஞ்சம் பேசிக்கா இருந்துச்சு. ஆனா மார்க் 3ல அட்வான்ஸ்ட் 61 பாயிண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம். கண்ட்ரோல்ஸ் கம்மியா இருந்துச்சு, இப்போ ப்ரோ லெவல் கண்ட்ரோல்ஸ். முக்கியமா ஒரே ஒரு கார்டு ஸ்லாட் இருந்தது பெரிய தலைவலி. ஆனா மார்க் 3ல டியூவல் கார்டு ஸ்லாட் கொண்டு வந்தாங்க. இது உண்மையிலேயே வேலை செய்யற ப்ரொஃபஷனல்ஸோட தேவைகளை பூர்த்தி செஞ்சது. அதனால இது ஒரு நம்பிக்கையான ஒர்க் ஹார்ஸா மாறுச்சு. அப்புறம் 2015ல கேனன் ஒரு வித்தியாசமான முயற்சி எடுத்தாங்க. 5D சீரீஸ்லயே ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி 5DS அண்ட் 5DSR. இதோட ஒரே நோக்கம் ரெசல்யூஷன் ரெசல்யூஷன் ரெசல்யூஷன். 50.6 மெகா பிக்சல்ஸ். அப்பப்பா, அந்த டைம்ல ஒரு DSLRல இதுதான் ஹையஸ்ட். இதனால சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட அவ்வளோ துல்லியமா கேப்சர் பண்ண முடிஞ்சது. சரி, இவ்ளோ மெகா பிக்சல்ஸ் யாருக்கு தேவைப்படும்? லேண்ட்ஸ்கேப் போட்டோகிராஃபர்ஸ், ஸ்டூடியோல போர்ட்ரேட் எடுக்கிறவங்க, விளம்பர போட்டோகிராஃபர்ஸ், அதாவது பெரிய சைஸ்ல பிரிண்ட் பண்ணும்போது டீடைல்ஸ் கொஞ்சம் கூட குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இது ஒரு வரம். இப்ப நாம கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். DSLRோட பொற்காலம்னு சொல்லலாம். 5D வம்சத்தோட கடைசி வாரிசு. இந்த டைம்லைனை பாருங்க. 2005ல 5D ஃபுல் ஃப்ரேமை எல்லாருக்கும் கொண்டு வந்துச்சு. 2008ல மார்க் II வீடியோல புரட்சி பண்ணுச்சு. 2012ல மார்க் III ப்ரொஃபஷனல்ஸோட நம்பிக்கையான கருவியா மாறுச்சு. கடைசியா 2016ல மார்க் IV ஒரு அல்டிமேட் ஹைபிரிட் கேமராவா வந்துச்சு. 10 வருஷத்துக்கு மேல நடந்த இந்த பயணம் நிஜமாவே ஒரு வம்சம் மாதிரி தான் இல்லையா? 2016ல வந்த 5D Mark IV தான் இந்த சீரீஸோட கிராண்ட் ஃபினாலே. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா மாடல்ஸோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸையும் ஒன்னா சேர்த்த ஒரு உண்மையான ஹைபிரிட் கேமரா இது. 30.4 மெகா பிக்சல் சென்சார், 4K வீடியோ ரெக்கார்டிங், சூப்பரான டுவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ், டச் ஸ்கிரீன், வைஃபை, GPS, இப்படி எல்லா நவீன வசதிகளும் இதுல இருந்துச்சு. மிரர்லெஸ் கேமராக்கள் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்த கடைசி பெரிய ப்ரோ DSLR இதுதான் சொல்லலாம். ஸோ 5D DSLR வம்சம் முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா அதோட லெகசி அது இன்னும் முடியல. இன்னைக்கு வர்ற EOS R5 மாதிரியான மிரர்லெஸ் கேமராக்கள்ல அந்த 5Dயோட ஸ்பிரிட் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. 5D தான் கடைசி DSLR வம்சம். அப்போ இமேஜிங் உலகத்துல அடுத்த புரட்சி எதுவா இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி இல்லையா? டெக்னாலஜியோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்க வைக்கிற இந்த கேள்வியோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த பெரிய மாற்றம் என்னவா இருக்கும்?